வாழ்க்கையில நைட்டு 12 மணிக்கு என்னென்னமோ தோணும். எப்படி முன்னேறலாம், அடுத்து என்ன பண்ணலாம், என்ன காசு இல்லையே, எல்லாமே தோணும். ஆனா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நான் வந்து பிக் பாஸ் சீசன் 9 வின்னர் வந்து வினோத் தனான் மைண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்ப எல்லாரும் ட்விட்டர்ல வந்து அந்த கேஷ் பாக்ஸை வந்து வினோத்தனா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனா அது உண்மையா இருந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி என் மண்டைய போட்டு பிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் நானு. எனக்கு நிஜமாவே வந்துட்டு வினோத்னா ஏன்னா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிஜமாவே அது உண்மையா இருந்துடவே கூடாதுன்னு இருக்கு. எனக்கு அந்த 50 லட்சம் கிடைக்கல அப்படின்னும் போது கூட எனக்கு வந்து இவ்வளவு வருத்தமா கிடையாது. ஒரு 50 லட்சம் நிஜமாவே ஒருத்தங்களோட லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பிக் பாஸ்குள்ள வந்தவங்கள எனக்கு வினோத்தனா கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு தெரியல கேஷ் பாக்ஸ் எடுத்திருக்க கூடாதுன்றதுதான் வந்து இப்போ என்னோட 12 மணிக்கு என் மண்டைக்குள்ள ஓட்டு இருக்கிறது. வினோத்தனா தயவு செஞ்சு அது மாதிரிலாம் பண்ணியிருக்காத ப்ளீஸ். ஜாக்லின் மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ், பழைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வினோத் வீட்டை விட்டு வெளில வந்தது, அதாவது கேஷ் எடுத்து வீட்டை விட்டு வெளில வந்தது பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கல. அதையும் தாண்டி வினோத் தான் கன்ஃபார்ம்டாக வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ண போகிறார் இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா அன்அஃபிஷியலாக நடந்த போலிங்கில் பார்த்தீங்கன்னா வினோத் தான் வந்து நம்பர் 1 இருந்தார். பட் அவர் கேஷ் எடுத்துகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ஷாக்கை தான் கொடுத்துருக்கு. பட் என்ன இருந்தாலுமே வந்து 50 லேக்ஸ் கிடைக்க வேண்டிய இடத்துல அவருக்கு 18 லேக்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தால் கூட அவர் நினச்ச மாதிரியே அவரோட இமேஜாக இருக்கட்டும், மக்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற அன்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர் நினச்ச மாதிரியே வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போயிருக்காரு. ஒரு நல்ல பேரோட தான் வெளில போயிருக்காரு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் சினிமாவில் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.